Hi friends, today நம்ம oven இல்லாமல் கேக் பீட்டர் இல்லாமல் எப்படி டீ கேக் பண்ண போகிறோம்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் 1 கப் சுகரை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்கோட ஒயிட் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். 4 எக்கோட ஒயிட்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச அந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். நான் இதை 3 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவுலில் சேஞ்ச் பண்ணி நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எதுக்காக ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ நம்மக்கிட்ட பீட்டர் இருந்தால் நம்ம பீட்டர்லேயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பீட்டர் இல்லாததுனால ஸ்டார்டிங் மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பீட் பண்ணுறதுக்கு. ஸோ பீட் பண்ண நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். லைட்டாக அந்த நுர வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மேலே நுர வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்கோட எல்லோவை ஆட் பண்ண போகிறோம். நான் 4 எக் எடுத்திருந்தேன்ல, அதோட எல்லோவை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவு தான் நமக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அதுக்காக தான் உங்களை நல்லா பீட் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா சூப்பராக இன்னும் நல்லா க்ரீமியாக நமக்கு பீட் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட பீட்டர் இல்லாதனால இந்த பீட்டரை வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நமக்கு பீட் பண்ணவே நல்லா அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி எல்லாம் நமக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா 1 கப் சுகருக்கு 1 கப் மைதா, அந்த அளவுக்கு ரேஷியோவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சுகர் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக மைதா ஆட் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா சூப்பராக வரும். நல்லா ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா சளிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் அந்த மாவு கூட போய் மிக்ஸ் ஆகாது. நம்ம சளிச்சு ஆட் பண்ணோன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா சளிச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி தெரியும். ஸோ இதுவே நான் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் அதுக்காக இப்போ ஒரு ஸ்பூன் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு பேக் ஆகி வரும்போது கேக் ஹார்டாயிரும். ஸோ ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு பேக் ஆகி வரும்போது கேக் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, நல்லா கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. ஸோ இந்தளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ அதில் நம்ம பட்டர் தடவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி எல்லா பக்கமும் பட்டர் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ அந்த கேக் பேட்டரை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதை நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணி ஒரு 2 தட்டு தட்டுங்க. எதுக்காக அப்படி தட்ட சொல்கிறேன்னா, அடியில் ஏதாவது பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் உங்களுக்கு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடும் மாவு போய்.
அதுக்காக தான் நான் உங்களை அப்படி தட்ட சொல்கிறேன். இப்போ நான் பிஸ்தா வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதை மேலே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் அதையே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிஸ்தா சுற்றி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேக்கிங் ப்ராசஸ் போயிடலாம். நான் வந்து இந்த மாதிரி குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கரில் அடியில் வந்து ராக் சால்ட் கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு இந்த கேக் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கர் போட்டு மூடிக்கோங்க. விசில் எதுவும் போட வேணாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கேக் வந்துடும். நமக்கு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை குச்சியோ இல்லை டூத் பிக்கோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இது உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், சூப்பராக நமக்கு கேக் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு டீ கேக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். அவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் நம்மளாலே கேக் செய்ய முடியும். பாய் கைஸ்.